ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். மாறனுக்கு எப்படியாவது அந்த கடையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து ரேஸில் சேர்ந்துக்கிட்டுதாங்க, ஆட்டோ ரேஸில். அதில் ஜெயிக்கவும் செய்திருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு 2 லட்ச ரூபா பணம் கிடைக்கிது. அந்த பணத்தை எடுத்துகிட்டு ரொம்பவே வந்து மாறன்கிட்ட கொடுக்கணும்னு அவங்க ஆசையை எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் அந்த பணத்தை வந்து பார்த்தோம்னா திடீர்னு காணாமல் போயிடுது. அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறன் வந்து அவங்க ராகவட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எனக்கு வந்து ஒரு கடை கிடச்சிருக்குது, அந்த கடைக்கு மொத்தம் 15 லட்ச ரூபா பணம் கட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ உடனே வந்து 2 லட்ச ரூபா பணம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மாதம் கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிடலான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே ராகவும் கார்த்தியும் சொல்கிறாங்க. அதனால என்னடா அப்பா கிட்ட சொன்னாங்க பணத்தை தரப்போறாரு அப்படிங்கும்போது, இல்லை நான் வாங்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, நான் இதை விட வேற ஒரு ஐடியா சொல்லட்டுமான்னு கேட்கும்போது, என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், 2 லட்ச ரூபா பணத்தை நீ அப்பா கிட்ட தானே வாங்க மாட்டேன்னு சொல்கிற, ஆனால் அத்தை கிட்ட தான் பணம் இருக்குது, அத்தைக்கு தான் எந்த செலவுமே கிடையாதுல்ல, அது நம்ம கிட்ட கண்டிப்பாக அத்தை தரதான் செய்வாங்க, அது உனக்குன்னா கேட்கவே வேண்டாம், அதனால வந்து அத்தை உடனே தந்துருவாங்க, 2 லட்ச ரூபா பணத்தை நம்ம வந்து அத்தைகிட்ட வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து மாறன் சொல்கிறாங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, கண்டிப்பாக நான் ஒரு பைசா கூட இவங்க கிட்டேருந்து வாங்க மாட்டேன், நான் சொந்தமான வந்து முயற்சி பண்ணி தான் நான் சம்பாதிச்சு நான் உயர்வேன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல அப்படிங்கவும், ஆமாம் உன் தன்மானத்துக்கு ஒன்றும் குறைச்சி கிடையாது அப்படின்னு கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா இது எல்லாத்தையும் வீரா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வீரா கிட்ட வந்து அந்த ஆட்டோக்காரங்களாம் வந்து வீராவை பார்த்து அவங்க சொல்றாங்க, அதாவது இந்த மாதிரிக்கு இந்த வருஷம் ஆட்டோ ரேஸ் வந்து வைக்க போறாங்க, போன வருஷம் வரைக்கும் உங்க அண்ணன் தான் ஜெயிச்சிட்டு இருந்தான், ஆனா என்ன பண்றதுக்கு இப்போ தான் பாண்டி நம்ம கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போனது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த போட்டியில ஜெயிச்சிட்டாக்கி போன வருஷம் வரைக்கும் 1 லட்ச ரூபா தான் பரிசு கொடுத்துட்டு இருந்தாங்க, இந்த வருஷத்துல வந்து 2 லட்ச ரூபாயை உயர்த்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனது வந்து அவங்க வீராவுக்கு ஞாபகம் வந்து உடனே பார்த்தோம்னா ஆட்டோ ரேஸ்ல கலந்துக்கிட்டதுக்காக அவங்க போறாங்க. அப்போ ஆட்டோ ரேஸ்ல வந்து அவங்களுக்கு போட்டி இன்னொருத்தவங்களும் வராங்க. அது வந்து பரவாயில்ல, உங்களை நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சவால் விடவும், அடுத்து பார்த்தோம்னா அவங்க எல்லாத்துக்கும் வந்து ஆட்டோ ரேஸ் வந்து அவங்க வைக்கிறாங்க. அப்போ வீரா வந்து அந்த போட்டியில் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வீராவுக்கு வந்து 2 லட்ச ரூபா பணம் கிடைக்குது. அப்போ அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து மாறன் கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ மாறன் சொல்கிறாங்க, எனக்கு அது 2 லட்ச ரூபா எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உடனே வந்து வீரா சொல்கிறாங்க, என்ன மாறா நீ பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், உனக்கு அந்த கடை கிடைக்கணும், இல்லை அது நமக்கு அந்த கடை நம்மளுக்கு கிடைக்கணும், அதுக்காக அந்த 2 லட்ச ரூபா பணத்தை கொண்டு நீ கொடு, அதுக்கப்புறம் மாதம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே மாறனும் சம்மதிக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த 2 லட்ச ரூபா பணத்தை எடுத்துட்டு மாறனும் வீராவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அடுத்த நாள் காலையிலேயே ஆனதும் அவங்க வந்து அதாவது மாறன் வந்து இந்த விஷயத்தை பற்றி ராகவ கார்த்திகிட்ட அவங்க சொல்கிறாங்க, 2 லட்ச ரூபா பணம் வந்து போட்டியில் ஜெயிச்சு வீரா எனக்கு வாங்கி கொடுத்துட்டா, இப்போ அந்த பணத்தை கொடுத்து தான் நான் வந்து கடையை வந்து நான் முன்கூட்டியே அந்த பணத்தை கொண்டு கொடுக்க போகிறேன், அதுக்கப்புறம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து கொடுத்து அடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே ராகவும் கார்த்தி எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்த வந்து ராமச்சந்திரன் கிட்ட சொல்கிறதுக்காக மாறன் பார்த்தோம்னா சத்தமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க, ராமச்சந்திரனுக்கு வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கெட்டதுமே வள்ளி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஓடி வராங்க. என்ன மாறா நீ புதுசாக கடை ஆரம்பிக்க போறியாமே நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லவும், அத்தை இன்னும் நான் அட்வான்ஸே கொடுக்கல, அதுக்கு முன்னாடி கடை வந்து நான் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டியா அப்படின்னு கேட்கவும், ஆமாண்டா அதான் வீரா 2 லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டாளா, உண்மையில என்ன உனக்கு உண்மையில வந்து வாழ்க்கையில உயர்வு தான் அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே வீரா வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ராமச்சந்திரன் வந்து வள்ளி கிட்ட சொல்றாங்க, நல்ல நேரம் இந்த டைம்ல தான் இருக்குது, அது முடியறதுக்குள்ளே கொண்டு பணத்தை கொண்டு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு வந்து ராமச்சந்திரன் சத்தமா சொல்லவும், இது கேட்டதுமே வீரா வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. பாத்தியாடா மாமாவுக்கும் உன் மேல எவ்வளவு பாசன்னு, நல்ல நேரம் முடியறதுக்குள்ளேயும் 2 லட்ச ரூபா பணத்தை கொண்டு கொடுக்க சொல்றாருடா, வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், இந்த வீரா வந்து மாறனா உயர்த்தி காட்டிடுவா போலுக்கு, இது நடக்கவே விடக்கூடாது, ராமச்சந்திரனும் தன்னுடைய பிள்ளைங்களை வந்து அதாவது அடுத்த இடத்துக்கு கொண்டுட்டு போகணும்னு சொல்லிக்கிட்டு எந்த மாதிரிக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு, என்ன இருந்தாலும் சரிதான் தான் பிள்ளைங்க நல்ல இடத்துக்கு வரணும்னு சொல்லிக்கிட்டு அவர் மனசுல எவ்வளவு ஆசை வச்சிருக்கிறாரு, இது நடக்க விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அங்க வந்து கண்மணி வராங்க. கண்மணி வந்து விஜய் கிட்ட சொல்றாங்க, என்ன விஜய் மாறனும் வீராவும் பேசுனதுல நீ கேட்டுட்டு இருந்தேன்னு கேட்கும் போது, ஆமாக்கா நான் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து கேட்டுட்டு இருக்கவும், அப்ப விஜய் சொல்றாங்க, அதுதாக்கா என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு ஏதாவது யோசனை வருதான்னு சொல்லி கேட்கும் போது, அப்ப கண்மணி சொல்றாங்க, என்ன யோசனைன்னு தெரியல
தெரியலையே, ஆனா எப்படியா தடுத்து நிறுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து விஜிட்ட வந்து அவங்க போட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப விஜய் வந்து அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, ஆனா எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு மட்டும் தெரியுதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி நீ யோசனை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி எங்க போறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறனும் வீராவும் கிளம்புறாங்க. அப்ப மாறன் சொல்றாங்க, வீரா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துருந்தேன், நீ ஆட்டோல கிளம்பி வந்துரு, நானும் அந்த இடத்துக்கு வந்துருது அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு வீராவும் கிளம்புறாங்க. அப்ப 2 லட்ச ரூபா பணத்தை அவங்க ஆட்டோல எடுத்துட்டு அவங்க வீரா வந்துட்டு இருக்கவும் அப்போ வந்து இங்க பார்த்தோம்னா விஜய் வந்து ஒருத்தர் ஏற்பாடு பண்றாங்க, இப்படி ஆட்டோல 2 லட்ச ரூபா பணத்தை எடுத்துட்டு வரா, அந்த பணத்தை நீ எப்படியாவது எடுத்துரு அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஆட்டோல சவாரி மாதிரிக்கு அவங்க நிறுத்தவும் உடனே வந்து வீராவும் சரி சவாரி தானே நம்ம வந்து போகும்போது நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடம்னு சொல்லி கேட்கும்போது அவங்க போகக்கூடிய இடத்த தான் சொல்றாங்க. சரி நீங்க ஏறிக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவரும் ஏறிக்கிடுதாரு. அது எல்லாமே விஜய் போட்ட பிளானா தான் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா அவங்க இறங்குறதுக்குள்ளேயும் வீரா வச்சிருந்த அந்த 2 லட்ச ரூபா பணத்தை அவங்க எடுத்துருந்தாங்க. இந்த விஷயம் தெரியாம வீராவும் வந்து அவங்க ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கவும் அடுத்து சொன்னோம்னா அவர் வந்து வரக்கூடிய இடத்த சொல்லிடவும் உடனே அவரும் இறங்கி போயிருந்தாரு. இங்க பார்த்தோம்னா விஜய் வந்து அவங்க அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே வந்து உடனே வந்து அவங்க அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக பாக்குறாங்க. பார்த்தோம்னா பணத்தை காணல. உடனே வீரா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ பணத்தை நம்ம இதுல தானே வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ஃபுல்லா அங்க தேடிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா விஜயை தான் காட்டுறாங்க. அப்ப கண்மணி வந்து விஜய் கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா விஜய் வந்து அந்த ஆளுக்கு ஃபோன் பண்றாங்க, என்னாச்சு அப்படிங்கும்போது மேடம் நீங்க சொன்ன மாதிரிக்கு 2 லட்ச ரூபா பணத்தை நீ எடுத்துட்டு அப்படிங்கிறாங்க. நம்ம போட்ட திட்டப்படி கரெக்டா நீ எடுத்துட்டியான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கவும் அங்க கண்மணி வராங்க. என்ன விஜய் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அக்கா நான் போட்ட திட்டப்படி எல்லாம் சக்சஸ் பண்ணிட்டு அப்படிங்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவும் வீரா அக்கா கொண்டுட்டு போன அந்த பணத்தை நான் எடுத்துட்டேன், இதுக்கப்புறம் எப்படி அவங்க அந்த கடைக்கு அட்வான்ஸ் கொடுப்பாங்க, எப்படி அந்த கடை அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனாலும் அது வெளிக்காட்டிக்காம அவங்க சிரிச்ச மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படியா விஜய் நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணி இருக்கிற, என்கிட்ட கூட நீ சொல்லலை அப்படிங்கும்போது இல்லக்கா திடீர்னு தான் எனக்கு அந்த யோசனை வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ 2 லட்ச ரூபா பணத்தை நீ எடுத்துட்டியான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாக்கா நான் எடுத்தாச்சு அப்படிங்கவும் இது கிட்டதுமே கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க. நம்ம வீராவுக்கும் உடனே ஃபோன் பண்ணி இந்த தகவலை சொல்லலாம் அப்படின்ட்டு உடனே பார்த்தோம்னா வீராவுக்கு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ வீராவோட ஃபோனை வந்து அவங்க அட்டன் பண்ணவும் வீரா வந்து ரொம்பவே பதட்டமாக பேசிட்டு இருக்கிறாங்க. நான் கொண்டு போன பணத்தை காணல் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கண்மணி சொல்கிறாங்க, இது எல்லாமே விஜய் போட்ட திட்டம் தான், அவள் தான் வந்து இந்த மாதிரிக்கு பணத்தை எடுக்க வச்சிருக்கிறா, நீ வந்து ஆட்டோவில் யாரையாவது ஏற்றி கொண்டுட்டு வந்தியான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கிறாங்க, அவர் தான் அந்த பணத்தை எடுத்திருக்காரு அப்படிங்கவும் இது கெட்டதுமே வீரா பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே மாறன் வந்துருந்தாங்க. என்ன வீரா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் வீரா வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ எந்த இடத்துல அவரை இறக்கி விட்டேன்னு சொல்லி கேட்கும்போது உடனே அந்த இடத்த சொல்கிறாங்க, வா நம்ம உடனே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவரை வந்து அதாவது எந்த இடத்துல இறக்கி விட்டாங்களோ அவரை வந்து அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறதுக்காக வீராவும் மாறனும் போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. கண்மணி வந்து விஜய் எப்பேற்பட்டவளா இருந்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்மணி வந்து அதிர்ச்சியோட இருக்கிறாங்க. ஐயோ வீராவுக்கு எப்படியா அந்த பணம் கிடைக்கணும், அந்த பணம் கிடைச்சா தானே அட்வான்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ரொம்பவே பதட்டமா இருக்கிறாங்க. அப்போ அவங்க விஜய் வரவும் அப்போ கண்மணி வந்து விஜய் போட்ட திட்டம் வந்து சரிதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்கவும் விஜயும் வந்து கண்மணி கிட்ட சொல்றாங்க, நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா, எப்படியோ அந்த மாறன் வந்து கடையை வாங்க விடாம நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எங்க பார்த்தோம்னா வீராவும் மாறனும் வந்து அந்த பணத்தை எப்படியாவது அவர்கிட்ட இருந்து வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.